அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கோர் எங்கே? மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம். கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் கிறிஸ்துவை தேடுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் சாஸ்திரிகளைப் போல அரண்மனையில் தேடாதிருங்கள். ஆட்டம் போட்டு தேடாதிருங்கள். ஆடம்பரமாக தேடாதிருங்கள். துணிகளிலும் நகைகளிலும் தேடாதிருங்கள். கிறிஸ்துவை உங்களுக்குள் தேடுங்கள். மார்க் 1:37 மக்கள் தேடியதைப் போல தேடுங்கள். லூக்கா 4:42 திரளான ஜனங்கள் தேடியதைப் போல. லூக்கா 19:9 சகையை விடாப்பிடியாக தனக்குள் தேடியதைப் போல. யோவான் 12:20-21 கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்பதைப் போல தேடுங்கள். கிறிஸ்துவை அன்றைய நாட்களில் நான் இருதயத்தில் கண்டேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் பாவங்கள் இன்னும் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை என் இருதயத்தில் இருந்து செயல்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்கிற நேரங்களை கண்டுபிடிக்கிறேன். மன்னிப்பு கேட்கிறேன். மனம் திரும்புகிறேன். மறுபடியும் அவரோடு சேர்ந்து என் பயணத்தை தொடர்கிறேன். இது என்னால் ஆனதல்ல, கிறிஸ்துவனால் ஆனது. அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை எங்கே தேடுகிறீர்கள்? தவறான வழியில் தேடியிருந்தால் மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவோடு சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை, கிறிஸ்துமஸை கொண்டாட அழைக்கப்படுகிறீர்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்துவை உங்களுக்குள் தேட கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக.